இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இன்னைக்கு சென்டர் ஃபார் இன்னோவேஷனோட ஓப்பன் ஹவுஸ். இதில் கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட இன்னோவேஷன்ஸ் ஐஐடி மெட்ராஸில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணதை நாங்கள் இன்றைக்கி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறோம். குறிப்பாக இந்த வருஷம் வந்து ரொம்ப எங்களுக்கு ஒரு திருப்திகரமான வருஷமாக இருந்தது. குறிப்பாக இன்னோவேஷனில் ஏஷியாவிலே முதல் முறையாக நாங்கள் வந்து ஹைப்பர் லூப் காம்படிஷன் நடத்தியிருக்கோம். போன மாதம் 21ஆம் தேதி அந்த காம்படிஷன் நடந்து முடிஞ்சுது. இதில் கிட்டத்தட்ட 18க்கு மேலே டீம்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. பல கேட்டகரிஸில் இதில் பண்ணியிருக்காங்க. எங்களோட 422 மீட்டர் ஹைப்பர் லூப் ட்ராக்கை அவங்க யூஸ் பண்ணதுனால எங்களுக்கு நிறையா டெஸ்ட் பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. அந்த ட்ராக்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பலவிதமான இன்புட்ஸ் எங்களுக்கு அதனால் கிடச்சிருக்கு. அதையும் தாண்டி இந்த வருஷம் எங்களோட ரஃப்தார் கார் செகண்ட் இன் இந்தியா. போன வருஷம் அவங்க இந்த தடவை நிறையா புதுமையாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க சஸ்பென்ஷன்ஸில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டு, ஒரு வீலுக்கும் ஒரு மோட்டார் போட்டு அதில் இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவங்களோட பேட்ரி வெயிட்டை கிட்டத்தட்ட 50% 80 கேஜிலேருந்து 45 கேஜி குறைச்சிருக்காங்க. இதனால் இந்த வருஷம் எங்களுக்கு ஒரு மேஜர் பூஸ்ட். அடுத்து இப்போ வர வருஷ காம்படிஷனில் இந்த எலக்ட்ரிக் கார் ரேசிங்கில் ரஃப்தாரில் எங்களுக்கு எக்கச்சக்கமான ஒரு நன்மைகள் வருங்கிறத நம்புகிறேன். அடுத்தது சோலார் காரையும் நீங்கள் டெமான்ஸ்ட்ரேஷன் வெளில பார்த்துருப்பீங்க. அதுலேயும் இந்த வருஷம் கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் இந்த வருஷம் அந்த காம்படிஷனில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம். அது வந்து ஒரு 4-5 நாளைக்கு அந்த காம்படிஷன் நடக்கும். எவ்ரிடே 8 to 5 ஆஸ்திரேலியாவில் 8 to 5 காலம்பரை 8 மணிலேருந்து 5 மணி மட்டும் ஓட்டிட்டு நைட் அங்கே டெசர்ட்டில் தங்கிட்டு திருப்பி அடுத்த நாள் இது மாதிரி 5லேருந்து 6 நாளுக்குள்ளே அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணணும். இது வந்து அடுத்த காம்படிஷன். அந்த டீமும் தயாராக இருக்குது. எங்கள் ராக்கெட்ரி டீமில் போன வருஷம் அமெரிக்கா ஸ்பேஸ் போர்ட்டில் நாங்கள் 20வது பொசிஷனில் வந்தோம். கிட்டத்தட்ட 200 மேலே டீமில். இந்த வருஷம் டாப் 3ல் வரத்துக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து குறிப்பாக இந்த மல்டி ஃபியூயல், அதாவது லிக்விட் ப்ளஸ் சாலிட் ஃபியூயலில் இந்த தடவை நிறையா ரிசர்ச் பண்ணி அவங்க வந்து நிறையா டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி எங்கள் குரூப் வந்து பயோவில் இந்த தடவை முதல் முறையாக எங்கள் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்கள் டிபார்ட்மெண்ட் ஆரம்பித்து அது செகண்ட் இயர் பசங்க ஒரு பிரில்லியன்ட் ஐடியா, எப்படி ஜீன்ஸ் அதை ஸ்டடி பண்ணி எப்படி டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அதுக்கு வந்து ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்திருக்காங்க. அது ஒரு டீமாகவே இந்த தடவை நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஒரு டீம் இப்போ வந்து அடுத்த வருஷம் நீங்கள் என்ன பார்க்கலான்னா, ஒரு கார்கோ லிஃப்ட் பண்ணுறதுக்கு பிளேன், அதாவது 2500 கிலோமீட்டர் ஒரு 4 டன் கார்கோ எடுத்துன்னு போகிறதுக்கு எப்படி ஒரு டீம், அந்த டீம் இப்போ வேலை செஞ்சுட்டுருக்காங்க. அந்த மாதிரியாக எங்களுக்கு ரயில் டிரான்ஸ்போர்ட், அதாவது ஹைப்பர் லூப், ரோட் டிரான்ஸ்போர்ட், ரஃப்தார் அண்ட் சோலார் கார், மாதிரி ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இந்த இருக்குது. இது 3 பண்ணிட்டோம். வாட்டருக்கு என்ன பண்ணினோம்னா, இப்போ புதுசாக ஒரு டீம் ஆட் பண்ணியிருக்கோம், அமோக்னு. அது அண்டர் வாட்டர் வெஹிக்கிள்ஸ், ஸ்பெசிஃபிக்காக அண்டர் வாட்டரில் ஆட்டானமஸ் வெஹிக்கிள்ஸு. இது வந்து சப்மரீன் டெக்னாலஜியை நிறையா யூஸ் பண்ணுறது. அந்த அண்டர் வாட்டர் வெஹிக்கிள் அந்த டீமும் இந்த வருஷம் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். போன வருஷம் 15 பேட்டன்ஸ் மேலே நாங்கள் C5ல பண்ணியிருக்கோம், ஃபைல் பண்ணியிருக்கோம். நிறையா ஸ்டார்ட் அப்ஸ், கிட்டத்தட்ட 40 ஸ்டார்ட் அப் வந்துடும் இந்த வருஷம். எங்களோட ஸ்டார்ட் அப் சதம், அதாவது 100 ஸ்டார்ட் அப் ஒரு வருஷத்துக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமில் ஒரு 40% இந்த வருஷம் நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். இன்னும் 2-3 வருஷத்தில் ஒரு வருஷத்துக்கு 100 ஸ்டார்ட் அப், அதாவது எவ்ரி 3rd day ஒரு ஸ்டார்ட் அப் இஸ் பார்ன் இன் ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிற ஒரு கோலை நாங்கள் அச்சீவ் பண்ணிடுவோம். இந்த வருஷம் மேட்டரைஸ் கிருஷகா அதான் எல்லாமே பப்ளிக் யூசேஜ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரும் பப்ளிக் யூசேஜ். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம பேசஞ்சர் காரில் நம்ம பார்க்குற டெக்னாலஜி நேற்றுக்கு ரேஸ் காரில் இருந்தது. ஏன்னா ரேஸ் கார் தான் ஸ்ட்ரெயின். அதில் ரேஸ் காரில் டெஸ்ட் பண்ண டெக்னாலஜியை தைரியமாக நீங்கள் வந்து பேசஞ்சர் காரில் போடலாம். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்ததுனால இப்போ அவங்க பேட்டரி ரிடக்ஷன் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து சஸ்பென்ஷன் மாற்றிருக்காங்க,
அப்புறம் அவங்களோட எலக்ட்ரிக் ட்ரெயின் பவர் ட்ரெயினை நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது ஒன்று அந்த பேட்டரி காரில் இப்போ டெஸ்ட் பண்ணின அப்புறம் நிச்சயமாக அது பேசஞ்சர் காருக்கு வரும். அடுத்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரெவல்யூஷனில் இவங்க ஒரு பெரிய இன்புட்ஸ் இதுலேருந்து வருங்கிறது எங்களோட நம்பிக்கை. அதே மாதிரி சோலார் காரும் இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ராக்கெட்ரி இன்றைக்கி ராக்கெட் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் இந்த லோ எர்த் ஆர்பிட் ராக்கெட் தான் நமக்கு வெதர் ப்ரெடிக்ஷன், அது மாதிரி பல ப்ரெடிக்ஷன்ஸ். அப்புறம் இன்றைக்கி கம்யூனிகேஷனும் இப்போ இன்றைக்கி சேட்டலைட் கம்யூனிகேஷன், லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ்லாம் நிறையா நடக்குது. இதுக்கெல்லாம் நமக்கு இந்த இன்றைக்கி இவங்க பண்ணுற ராக்கெட் டெக்னாலஜி நாளைக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஸோ அது மாதிரியான பப்ளிக் யூஸுக்கு இதெல்லாம் ரொம்ப குறிப்பாக நான் சொன்ன பயோடெக் இந்த குரூப் டிசீஸுக்காக பண்ணியிருக்கோம். அது நிச்சயமாக பப்ளிக்கு மேஜர் யூஸாக இருக்கும். ஆமாம், அதான் இப்போ எங்களோட ஃபஸ்ட்டு லெவலில் நாங்கள் ஹைப்பர் லூப்பில் 3 ஸ்டேஜ் இருக்குது. இவங்க ஆஃபீஸ் கார் குரூப் இந்த தடவை பண்ணியிருக்கிறது. ஒன்று ஒரு ட்ராக் டியூபுக்குள்ளே இருக்கும், அதில் ரயில் இருக்கும், ரயில் மேலேயே போகலாம். அது ஃபஸ்ட் ஸ்டேஜ். அப்புறம் அது லெவிடேட், அதாவது அந்த ரயில் மேலே தூக்கி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வேகமாக போகலாம். இந்த ரயில் மேலேயே போகிறது நம்ம மோனோ ரயில் மாதிரி. அந்த ரயில் மேலே போகிறது இப்போ ஒரு 200 km/h மட்டும் போகிறதுக்கு நாங்கள் கால்குலேஷன் சொல்லுறது. இப்போ நாங்கள் டெஸ்ட் பண்ண அளவில் அதை லெவிடேட் பண்ணி போனோன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 400 km/h. அந்த டியூபையே நாங்கள் வேக்யூம் பண்ணினோன்னா கிட்டத்தட்ட 600 km/h மட்டும் போகலாம். ஸோ இதுதான் இப்போ எங்களோட கால்குலேஷன்ஸ். இன்றைக்கி அந்த டியூப் ரெடி பண்ணி நாங்கள் இப்போ அந்த டியூபுக்குள்ளே அது 420 மீட்டர் தான். அதனால் அதுக்குள்ளே மேக்ஸிமம் ஸ்பீடு 60 km தான். என்ன போய் அது நிற்கணும் அடுத்தது. ஸோ 60 km மட்டும் நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். லெவிடேஷனும் பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வேக்யூம். இன்னும் ஒரு 4-5 மாதத்தில் அந்த எங்களோட கம்ப்ளீட் டெஸ்டிங் முடிஞ்சிடும். அதுக்காக தான் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நடத்தினோம். ஏன்னா பல டீம்ஸ் அதை யூஸ் பண்ண எங்களுக்கு பல இன்புட்ஸ் கிடச்சிருக்கு. அந்த ட்ராக்கை எப்படி இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணலாம், எப்படி எஃபிஷியன்ட் பண்ணலாம்னு நிறையா வந்திருக்கு. 2-3 மாதத்தை அதெல்லாம் செஞ்ச அப்புறம் நாங்கள் ஒரு பப்ளிக் லான்ச்சும் அதை பண்ணலான் இருக்கோம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.